அகத்தியத்தின் வயது. பிரபஞ்சம் என்ற ஒன்று எவ்வாறு தோன்றியது? பிரபஞ்சம் என்ற ஒன்று என்றால் என்ன? பிரபஞ்சம் என்றால் என்ன? முதலில் அதற்கு வருவோம். அனைவருக்கும் பசி கண்ணை கட்டுகிறதோ? இருக்கட்டும், அப்பொழுதுதான் ஞானம் உள்ளே செல்லும். வாழைச்சித்தன் சீடர்களுக்கு அன்னம் என்பது ஒரு பொருட்டே அல்ல என்று அகத்தியன் ஆசி கூறுகின்றார். வாழைச்சித்தனுடைய ஆசி நிலையும் சித்தர்களின் ஆசி நிலையும் செவியில் ஏறுகின்ற பொழுது வாழைச்சித்தன் சீடர்களுக்கு அதைவிட வேறு பெரும் பாக்கியம் எதுவும் இல்லை என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. உணவு என்பது வாழ்வதற்காக உணவை தவிர உணவிற்காக வாழ்வது உச்சிதம் அல்ல என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாக சித்தர்கள் உரையாடுகின்ற பொழுது விஸ்வாமித்திரன் சச்சங்க பெருவிழாவினுடைய நுணுக்கங்களை, எதற்காக தடை நீக்கப்படுகின்றது, நீக்கப்பட்டதால் வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களது ஆன்மாக்களாக அமர்ந்திருக்கின்றீர்கள், மாநிலர்களாக அல்ல என்று கூறினானே, அதுதான் சச்சங்க பெருவிழாவினுடைய ஒரு அற்புதமான நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் ஒவ்வொருவரும் சீடர்களாக நின்று இவன் உரைத்தவாறு, விஸ்வாமித்திரன் உரைத்தவாறு சித்தர்களாக, ஞானியர்களாக, சிவமகா வாழை சித்தர்களாக உருவாவதற்குரிய அற்புதமான ஆசி நிலைகளை அவன் உரையாடி கொண்டிருக்கின்றான். சப்த நிலைகள் தவிர்த்து, ஒளிநிலைகள் தவிர்த்து அற்புதமாக கவனத்தோடு அவன் உரையாடலை கேட்க திரிசங்கு சொர்க்கம் அமைத்த அற்புதமான சித்தன் அகத்தியன் சித்தன் சொல்கேட்டு இச்சபையிலே வந்தமர்ந்து சீற்றத்தோடு உள் நுழைந்தவன். சீற்றத்தின் உச்சகட்ட நிலையில் இருந்த விஸ்வாமித்திரன் தன்னை மறந்து, தன்னை இழந்து சித்தனின் காலடியில் அமர்ந்து தவம் இருக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சபைதான் பிரபஞ்ச மகா சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சீற்றத்தை அடக்கி, சினத்தை அடக்கி அன்பு சித்தனாக வந்து அமர்ந்து அவன் நிலையை எல்லாம் மாற்றி உரையாடி கொண்டிருக்கின்ற சபைதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சபை நாடி வருவோர்களுக்கு தெரியும், அங்கு நடைபெறுகின்ற நிகழ்வு விஸ்வாமித்திரன் ஆசிகளை அமர்ந்து கண் அயர்ந்து கேட்கின்ற பொழுது கர்ம வினைகள் அகழ்வதை எம் சீடர்கள் கண்ணார, உளமாற, சரீரமாற காண்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. கர்ம வினை என்பது என்ன? அவனால் ஆக்கப்பட்ட வினை அவனால் தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற அற்புதமான கூற்றினை உரைத்து கொண்டிருக்கின்றான் விஸ்வாமித்திரன். அவனுடைய அற்புதமான சீற்றமிகு நிலை கொண்ட நிலை மாற்றி அன்பு சித்தனாக அமர்ந்தவன் உரையாடுகின்ற ஆசி நிலைகளை கேட்கின்ற பொழுது வாழ்வு சுபிட்சம் அடையும். ஒளி நிலைகளை தவிர்த்து, சப்த நிலைகளை தவிர்த்து கவனமுற அவன் ஆசி நிலைகளை கேட்க என்ற அகத்தியன் ஆசி கூறி அமர்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியர் உரைத்த, எமது குரு உரைத்த சீற்றம், சினம், கோபம் இவையெல்லாம் அங்கிருந்தே பெறப்பட்டது, அங்கேயே அனுப்பிவிட்டேன். சீற்றத்தின் முழு உருவம் சிவமகா வாழை சித்தனாக அன்பு நிலையாக உருவாக்கப்பட்டு பல கோடி யுகங்கள் கடந்து நிற்கின்ற சிவசபை நாடி வருகின்ற ஒவ்வொரு சீடனும் அன்பு சித்தனாக மாறுவது உறுதி. அதனை மாற்றுவது சிவமகா வாழை சித்தனின் கடமை என்பதற்காகவே அகத்தியன் சற்சங்க பெருவிழாவிலே சூளுரைத்து அமர்ந்திருக்கின்றோம் என்று நல்லாசி. ஓம் அகதீஷாய நமக. அதற்கு முன்பாக ஐயன் கூறியதை போல் எம் சீற்றமெல்லாம் ஏதுமல்ல. ஐயன் வீரபத்திரனின் சீற்றமே குறைந்து இன்முகத்துடன் வந்து அமர்ந்த தலம் வாழை சித்தரின் வாழை சித்த சபை தலம். விஸ்வாமித்திரன் கண்டதில்லை, வீரபத்ரன் புன்னகைத்து நான் கண்டதில்லை, ஐயன் அகத்தியன் கண்டிருப்பாரோ என்று தெரியவில்லை. வீரபத்ரன் தனது வெளியில் உள்ள பற்களுடன் புன்னகைத்து அமர்ந்திருக்கும் ஒரே தலம் வாழை சித்தர் தலம். சித்தனே சற்று பொறு, காலையில் வீரபத்திரனை பார்க்கவில்லையா? அதிகாலையில் அரங்கத்தில் உள்நுழையும் பொழுது வீரபத்திரனை பார்க்கவில்லையா? நடமிட்டு ஆடினானே அவன் யார்? நடமிட்டு ஆடியவன் வீரபத்ரன் என்று அகத்தியன் சூளுரைக்கின்றான். அருக்காவல் கணமாக வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றான் வீரபத்ரன்.
வருவோர்களது கர்ம வினைகளை, மாற்று நிலைகளை, வேற்று நிலைகளை வேறறுத்து அங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றான் வீரபத்ரன் என்று கூறி தொடங்குக விஸ்வாமித்திரனே. ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு எவரையும் மாற்றி வாழை சித்தர் என்ற எண்ணத்தை தாங்க வைக்கும் தளத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இறைக்கு நடுவிலே அமர்ந்திருக்கிறோம் என்பதும் இவ்வுண்மை. பிரபஞ்சம் என்பது எவ்வாறு உருவாக்கப்பட்டது? பிரபஞ்சம் என்றால் என்ன? மறுபடியும் நாம் கேள்விக்கே வருவோம். நான் எங்கு விட்டேனோ அங்கேயே வந்து விடுவேன், சரியாக செய்வேன். பிரபஞ்சம் என்றால் சித்தன், விவகாரமான சித்தன், விவகாரம் இழுத்து கொண்டுதான் இருப்பான். பிரபஞ்சம் என்றால் என்ன? வாழை சித்தர் தான் பிரபஞ்சம் என்பது அனைவருக்கும் தெரியும். அதை கூறி தப்பிக்க முயலக்கூடாது. பிரபஞ்சம் என்றால் என்ன? பிரபஞ்சம் என்றால் தன்னை மறந்து, தன்னை துளைத்து, தனக்குள் இருப்பதையும் துளைத்து, ஏதும் இல்லா நிலையிலே சிவமாக மாறுவதுதான் பிரபஞ்சம். அவ்வாறு மாறிய சிவம் தான் பிரபஞ்சம். நாமெல்லாம் பிரபஞ்சம், இத்தனை கோடி யுகம் பிரபஞ்சம் என்று கூறுகிறோமே, நாமெல்லாம் சிவத்தின் உருவத்தில் அவரின் உடலுக்குள் இருக்கிறோம். அவ்வளவுதான். பிரபஞ்சம் என்பது நம் உடலில் இருக்கும் ஒவ்வொரு இரத்த நாளங்கள், ஒவ்வொரு உறுப்புக்களைப் போல. வெளியே சென்று பார்க்கும் திறமை உள்ளவர்கள் ஐயனின் பாதத்தை பற்றி சென்று பாருங்கள், சிவமாக தெரியும் பிரபஞ்சம். அவ்வளவுதான் பிரபஞ்சம். அனைவரும் அதற்குள் தான் இருக்கிறோம். அதற்காகத்தான் கூறுகிறார்கள், அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கும், பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில் இருக்கும் என்று. ஏனென்றால் அனைத்துமே எங்கு உருவாக்கப்பட்டதோ அங்கே சென்று அமர்கிறது, எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே கொடுக்கப்பட்டது. இதைத்தான் நாராயண பெருமான் உரைத்தார். நீ எதை எடுத்து வந்தாயோ அது உன்னுடையதல்ல, எதை நீ வைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னுடையதல்ல. நீ எங்கிருந்து எடுத்தாயோ அதை அங்கேயே கொடுத்து விடுவாய். நீ கொடுக்கவில்லை என்றாலும் அது சென்று சேர்ந்து விடும். இதுதான் நிதர்சன உண்மை. இவ்வாறான பிரபஞ்சத்திற்கு வெளி சென்று பார்க்கும் அச்சிவபெருமானின் உடலின் எவ்வாறு உரைப்பது என்று சிறிது குழப்பமாகவே உள்ளது. அச்சிவபெருமானின் சிறிய நிலைதான் வாழை சித்தர், எளிய முறைதான் வாழை சித்தர். இதுதான் இந்த தாத்பரியம். இதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இந்த மகா சத்சங்கம் நிகழ்வில் அனைவருக்கும் புரிய வைப்பது இதுதான். இதை அனைவரும் அறிய வேண்டும். எதற்காக இந்நிலை? இதற்காகத்தான் இந்நிலை. இதை அனைவரும் புரிய வேண்டும். அனைவரும் ஓர் உயிருடன் ஓர் உயிர் அமைதியாக இன்பமாக வாழ வேண்டும். அதுதான் நமது கோட்பாடும் கூட. இன்புற்று வாழ்க. எதற்காக அகத்திய பெருமானும் வாழை சுத்தரும் நித்தம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள்? இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க என்று. இன்புற்று வாழ்க என்னும் கூறுகையும் நன்றாக சிந்தித்திருக்கிறீர்களா? இன்புற்று வாழ்க கூறுங்கள் ஒரு முறை. வாழ்க. அகத்தியமே ஜெயம், அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம், ஆனந்தமே அகத்தியம். இந்த மூன்றிலும் ஏற்படும் அலைவரிசையின் அலைகள் ஒரே மாதிரி இல்லை. இப்பொழுது கூறுங்கள். இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஏன் ஏன் வேறுபடவில்லை? யாரும் சிந்திக்கவில்லை அல்ல இத்தனை தினங்களாக. ஒரே அலைவரிசையில் அனுப்பப்படும் ஒவ்வொரு அணுக்களும் ஒரே விதமான நற்கதிகளை தருகிறது. அதனால்தான் அகத்திய நாமத்தை கூறுவதும் வாழை சித்தர் நாமத்தை கூறுவதும் அகத்தியமே ஜெயம் என்று உரைப்பதும் இன்புற்று வாழ்க என்று உரைப்பதும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கிறது. இதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மாறுதலாக இருக்கலாம் அல்லவா?
மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நம் மனிதர்களுக்கு மாறுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே மாற்றி மாற்றி உரைக்கிறோம். ஆனால் உள்ளிருக்கும் கருத்துக்கள் எல்லாம் ஒன்றுதான். ஓம் அகதி சாய நமக. ஒரே பொருளை, ஒரே உணவை நித்தமும் உண்டாம், ஆனால் நம் மனம் சலித்துவிடும், சலிப்படைந்து விடும். எனக்கே அவ்வாறு தான் ஆகிவிடும். அதனால் நான் ஒன்றும் ஐயனை போல் மகா நிலை படைத்தவன் அல்ல. நானும் சலித்து விடுவேன். ஐயன் ஒரு நகைப்புக்காக கூறுகிறேன். ஐயன் நித்தமும் அன்னம் உண்கிறார் என்றால் அவருக்கு இது வேண்டும் அது வேண்டும் அல்ல என்பதெல்லாம் இல்லை. ஐயன் நித்தமும் உண்பார். ஆனால் நம் அனைவருக்கும் என்ன வேண்டும்? அதே அன்னம்தான். ஒரு நாள் சாம்பார் வேண்டும், ஒரு நாள் மோர் வேண்டும் என்றாவது சிந்தித்தோமா? அடிப்படை என்பது அன்னம்தான் என்று சிந்திக்கவில்லை. ஐயன் சிந்தித்ததால் தான் ஐயனாக இருக்கிறார், சிந்திக்காததால் தான் நான் சீடனாக இருக்கிறேன். இதையெல்லாம் எவ்வாறு என்னால் கூற இயலுகிறது? யாரேனும் எனக்கு சொல்லித் தருகிறார்களா? ஒன்றும் இல்லை. அனைவரும் விஸ்வாமித்திரனாக மாறலாம். நான் இன்று உரைக்கிறேன், என்னை போல் உலகத்தை புரட்டியவன் என்று பெருமிதமாக கூறியவளை, மிகவும் மோசமான நிலையில் அனைத்தையும் செய்து ஐயனிடமும் வாழை சித்தரிடமும் வந்து அவர் திருப்பாதங்களை பற்றியே நான் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாம் அவ்வாறெல்லாம் செய்யாமல் அவரின் திருப்பாதத்தை பற்றினாலே போதும், அனைத்து நிலைகளும் பெற்றுவிடுகிறீர்கள் என்பதும் உண்மை. மற்றொரு வினாவையும் வினவுகிறேன். சித்தர் என்றால் என்ன? சித்தன் என்றால் என்ன? மாட்டிக்கொண்டீர்களா சீடர்களே? சித்தர் என்றால் என்ன? சித்தன் என்றால் என்ன? யார் வேண்டுமானாலும் கூறுங்கள், தெரிந்து கொள்ளலாம். ஒருமை பன்மை அல்ல, அர்த்தமே வேறு. ஒளிபெருக்கி. நான் கூற வேண்டும், நான் கூறுகிறேன், அனைவருக்கும் தெரிய வேண்டுமல்ல. சித்தர் என்றால் என்ன? சித்தன் என்றால் என்ன? இறைவன். சித்தர் என்பவன் இறைவர். சித்தன் என்பவன் இறைவனாக மாறிக்கொண்டிருக்கும் தொடக்க நிலையில் இருப்பவர். சித்தர் என்பவர் தன்னை புரிந்து கொண்டவர். சித்தர் என்பவர் அனைவரையும் புரிந்து கொண்டவர், அனைத்தையும் புரிந்து கொண்டவர். சித்தர் என்பவர் சித்தத்தை சிவன் பால் வைத்தவர். சிவனே அவனாய் இருப்பவன் சித்தன். வேறு ஏன் நாம் சிவமகா வாழை சித்தன் என்று உரைக்கிறோம்? அடி ஐயா, அடி என்பது ஒரு வாக்கியம் உண்டு. சித்தன் போக்கு சிவன் போக்கு என்ற ஒரு வாக்கியம் உண்டு. அப்படியெனில் அவர்களால் தனி உலகம் படைத்து இயக்கி காட்ட முடியும் என்ற ஒரு அர்த்தம், அதற்காக அர்த்தமும் உண்டு. அப்படி என்றால் சித்தன் என்பவன் அவனிவன் என்று கூறு, மன்னிக்கவும், சித்தன் என்பவன் சிவத்துக்கு ஈடானவன் என்று அர்த்தம். சித்த நிலையை அடைந்தவர்கள் இப்போதான் சித்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவருக்கு சித்தர் என்று இந்த இயல்பான உலகில் அவர் சித்தராகி கொண்டிருக்கிறார், அவர் சித்தர் நிலையை அடைந்து கொண்டிருக்கிறார், அப்படிதான் இயல்பில் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது அடியேனு உணர்ந்தது. சிவாய். இதில் சிறு வேறுபாடு உள்ளது, தெளிவாக உரைத்து விடுகிறேன். வேறு சிவன் நாமத்தை மக்களுக்கு உரைக்கிறதுக்கு வந்தவர் சித்தர். சித்தர்களால் எங்களுக்கு சிவமயத்தை, அது அவரின் பணி வந்ததற்கான காலம். நான் வேறுபாடை வினவுகிறேன். யுகத்தில் இருந்து, அதாவது பரத்தை நோக்கி போய் யாரையும் உலக உயிர்களிடத்தில் தொடர்பு இல்லாமல் சிவத்தை மட்டுமே அதாவது சிவனா அவரே சிவனா நினச்சிட்டு அவர் காட்டுக்கு போகிறவர் சித்தர். நம்ம மக்களோட மக்களாக யுகத்தோட இருந்து வாழ்க்கையில் வாழ்ந்து உயிர்களையும் அவர்கள் படும் இன்னல்களையும் உடனிருந்து நீக்குவர் சித்தன். நீர் கூறும் கருத்தை ஒப்புக்கொள்கிறேன், இவர் கூறும் கருத்தையும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் சிறு ஒரு நூல்
இழை வேறுபாடு ஒன்றே ஒன்று உள்ளது. வேறு யாரேனும் பின் இருக்கைகளிலிருந்து ஏதேனும் கூற விரும்புகிறீர்களா? சூட்சம நிலையில் இருந்து அருள்பாலிப்பவர் சித்தர். சூட்சம நிலையில் இருந்து அருள்பாலிப்பவர் சித்தர். இயல்பு நிலையில் நம்மளோடையே இருந்து நம்மளை வழிநடத்துபவர் சித்தன். அது நானே உரைத்து விடுகிறேன். ஐயா, நான் ஒரே ஒரு கடைசி நான்- அதாவது ஒரு மானிடன் அவனுடைய இந்த நிலைக்கு காரணம் அவனோட கர்மா. அந்த கர்மா தான் நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அவர் சித்தருங்கிறவர் விலகி போயிடுவார். நீ அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு. ஆனால் சித்தன்கிறவர் அவருடைய அந்த கர்மாவை கழித்து அவனுடைய இன்பத்தை கொடுக்கறது தான் சித்தன். கர்மா என்ற நிலையே இல்லை. சித்தர் என்று வந்துவிட்டாலே கர்மா என்ற நிலை இல்லை. நானே உரைத்து விடுகிறேன். எதற்காக நாம் அவரை வாளை சித்தன் என்று உரைக்கிறோம் என்பதையும் உரைத்து விடுகிறேன். அவ்வளவுதான். உரைத்து விடட்டுமா? சித்து என்றால் என்ன? சித்து என்றால் எதையோ ஒரு மாயையாக செய்வது. சரிதானே? மாயை என்னை பொறுத்தவள் மாயா சக்தி, அவ்வளவுதான். சரியா? சித்தர்கள் என்பவர்கள் அந்நிலையை அடைந்த பொழுதும் அங்கு தாம் பெற்ற பலனை, தாம் பெற்ற சக்திகளை எல்லாம் அடைந்திருந்த பொழுதும் தம் சக்திகளெல்லாம் பலன் அளிக்கிறதா என்று ஒரு சிறு ஒரு நூலிழை அவர்களுக்குள்ளேயே ஒரு சலனம் எழும். அதை சித்து வேலைகளால் செய்து பார்ப்பார்கள். அவர்கள் சித்தர்கள். சித்தை அறுத்தவன் சித்தன். ஓம் அகதீஷாய நமக. அவர்களுக்கு சித்து வேலைகள் செய்து காட்ட வேண்டும் என்ற நிலை அல்ல. நமது ஐயன் வாழை சித்தரை போல் அவர்களுக்கு ஒரே ஒரு நிலை, தாரை வார்க்கும் நிலை. தாம் பெற்றதையும் தாரை வார்ப்பார்கள், பெறப்போவதையும் வார்ப்பார்கள், பெற்றுக்கொண்டிருப்பதையும் தாரை வார்ப்பார்கள், அனைத்தையும் தாரை வார்த்து விடுவார்கள். இவ்வளவுதான் சித்தருக்கும் சித்தனுக்கும். மித்திரனே, எனக்கு ஒரு பதில் தோன்றுகிறது. ஐயனே, உமக்கா? நீ உரைத்து விட்டாய், அதுவும் சரி. நானும் உரைக்கின்றேன். எமக்கு தெரிந்த அளவு, சிவமகா வாழை சித்தனிடம் கற்றுக்கொண்ட அளவு. சித்து விளையாட்டு புரிபவன் சித்தன், சித்துக்களை உருவாக்குபவன் சித்தர் என்று அகத்தியன் உரைக்கின்றேன். ஓம் அகதீஷாய நமக. ஐயனை மீறி ஒரு வார்த்தை வருமோ? இவையெல்லாம் உனது குரு கற்றுக் கொடுத்ததப்பா. அனைத்தும் அங்கிருந்தே பெறப்பட்டது. எங்கிருந்து பெறப்பட்டதோ அங்கேயே அளிக்கப்பட்டது. சரணாகதியிலிருந்து எழுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆதி கைலாய இறை சூட்சம நூலின் வார்த்தை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். கேள்வியும் பதிலும் அவனாக இருந்து கேள்விகளுக்கு பதிலை மட்டும் வழங்குபவன் சித்தனாக உங்களுக்குள் வலம் வந்து வாழும் குருவாக, இறை குருவாக வலம் வந்து கொண்டிருக்கின்றான். உள்ளுக்குள் எழுகின்ற வினாக்களுக்கு விடைகளை மறுநாள் வழங்குவான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. வினா எழுந்தவுடன் தேடி அலையாது காத்திருக்க வைத்து பொறுமையை கற்றுக் கொடுத்து விடையை மறுநாள் வழங்குவான். அவன்தான் உங்கள் வாழும் குரு. அவன் கொடுத்த கொடைதான் இவன் அளிக்கும் அற்புதமான கேள்வியும் பதிலும் என்று கூறி அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அதைப்போல் ஐயன் கூறியதைப் போல் இதுதான் சித்தருக்கும் சித்தனுக்கும் உள்ள ஒரே ஒரு சிறு நூல் இழை வித்தியாசம். அந்த நூல் இழையை தாண்டுவதற்கு பல கோடி யுகமாகும். ஒரு நாள் கூட, ஒரு முறை கூட, இவன் சுருக்கமாக கூறிவிட்டான், தெளிவாக கூற வேண்டும் அல்லவா? ஒரு நாள் கூட, ஒரு முறை கூட, ஒரு நொடி கூட தான் பெற்ற சித்தினை ஆராயாதவன் தான் உங்கள் வாழும் இறை குரு என்ற அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. ஒரு நொடி கூட ஆராயாது அகத்தியன் பின்னால், சிவத்தின் பின்னால், பிரபஞ்சத்தின் பின்னால், ஜீவ ஏடுகளின் பின்னால் பயணித்த பயணத்தினுடைய உச்சகட்ட சிவமகா
பெரும் சித்துதான் இங்கு விளையாடி கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இது எவனாலும் எவராலும் எங்கும் ஏன் சிவனால் கூட நடைபெற வைக்க முடியாத அற்புதமான சித்து என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சிவத்தையும் திருமுருகனையும் பரந்தாமனையும் அமர வைத்து நேருக்கு நேராக வினாய் எழுப்பி விடை கிடைக்காவிடில் விடையை பெறுகின்ற சபை பிரபஞ்ச சபை. அச்சபையின் ஆசான் தான் உங்கள் சிவமகா வாழைச்சித்தன் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இவ்விழாவே இச்சச்சங்க பெருவிழாவே சிவமகா வாழைச்சித்தனுடைய நாமத்தை 14 லோகங்களுக்கும் இயல்பிலே உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்கின்ற சூட்சம விழா அல்ல, இயல்பு நிலையில் இறைவன் அமர்ந்து நிகழ்த்தும் விழா என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. எவன் உரையாட முடியும்? நவக்கிரகங்களை கட்டி வைத்து விடுவோம் என்று இகலோகத்தில் எவனாவது கூறிவிட்டு தப்பிக்க இயலுமோ? எம் சபையில் சித்தன் கூறுவான், சீடர்கள் கூறுவார்களடா. அத்தகைய ஆற்றலை வழங்கும் சபை பிரபஞ்ச மகாசபை என்ற அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய தைரியம் நமக. பிரபஞ்சத்தில் எதை கண்டும் அஞ்சாத தைரியத்தை வழங்கும் சித்தன் ஒரே சிவசித்தன், ஒரே சிவமகா வாழை சித்தன், உங்கள் வாழும் இறை சித்தன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவனோடு அமர்ந்து யாம் குறித்தவாறு ஒரு நாளிகை உரையாடி பாருங்கள். உங்களை நீங்கள் மறப்பீர்கள். அவன்தான் கூறினான் பிரபஞ்சமாக மாறுவீர்கள் என்று. பிரபஞ்சத்தோடு உரையாடுகின்ற பொழுது பிரபஞ்சமாக மாறாதவன் சவம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவனோடு உரையாடியவன் சிவமாக மாறுவான் நிச்சயமாக. இல்லையெனில் அவன் அவ்வாறு அந்நிலைக்கு செல்வான். மறுபடி பிறப்பிற்கு யாம் அழைக்கவே மாட்டோம் அவனை. அவன் தேவையில்லை பிரபஞ்சத்திற்கென்று அகற்றி விடுவோம் இங்கிருந்து. ஓம் அகதீஷாய நமக. அப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் பெற்ற சபையினுடைய ஆசானை ஆற்றலாக பெற்ற சீடர்களே அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒரு உண்மையான வாழும் குருவினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி செல்கின்ற ஒவ்வொரு சீடனும் இவன் உரைத்தவாறு இறையாக சித்தனாக மாறுவது உறுதி. மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் எம் சீடர்கள். மாறியவர்கள் எல்லாம் அவர்கள் மாறிய நிலை கூட அறியாது சித்தன் போல் சித்து அறியாது ஆராயாது சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. செய்த தவறுகளை அறிந்து செய்த தவறுகளை அறியாமல் செய்த தவறுகளையும் சித்தன் மன்னிப்பான் என்று சித்தன் திருக்கால் பிடித்து அவனோடு வலம் வருகின்ற ஒவ்வொரு சீடனும் அகத்தியனுடைய சீடனே, பிரபஞ்ச மகாசபையின் சீடனே, சிவமகா வாழை சித்தனுடைய சீடனே என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எதை கண்டும் அவன் அஞ்சப் போவதில்லை. மரணத்தை கண்டே அஞ்சாத சீடர்கள் தான் பிரபஞ்ச மகாசபையின் ஆசானின் சீடர்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. தைரியமாக கூறுவார்கள், என்ன வரும் வரட்டும் மரணம், எதிர்நோக்கி நிற்போம், மறுபடி சிரஞ்சீவி வரம் கிடைக்குமடா சபையில் என்று மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற சீடர்களை பெற்ற ஒரே இறை சித்தன் சிவமகா வாழை சித்தன் என்று கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. ஐயன் உரைத்ததை போல் நமது சிவசபையின் வாயிலில் வந்து நின்றாலே போதும், அனைத்தும் சிவமாக சித்தமாக சித்தனாக மாறும் நிலையை அடைந்து விடுவீர்கள். இவ்வளவு பெரிய இறை மகா சத்சங்க விழாவிலே இறைகள் அமர்ந்திருக்க வாழை சித்தர் அவர்கள் மேலே அமர்ந்து இதனை தலைமை ஏற்று நடத்திட முருகப்பெருமானுடன் அகத்திய பெருமானும் அமர்ந்து அனைவருக்கும் அருளாசைகள் எதற்காக பகிர வேண்டும், எதற்காக இவ்வளவு நிகழ்வுகளையும் அனைத்து தடைகளையும் நீக்கி தன்னால் தமது தவத்தால் பெற்ற அத்துணை பயன்களையும் தாரை வார்த்து இந்நிலைகளை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், தன்னை நாடி வந்து நம்பி வந்து நின்ற அனைவருக்கும் பெரும் வாழ்வு என்ற ஒரு நிலையை கொடுத்துவிட வேண்டும் என்பதற்காகவே வாழை சித்தர் அவர்கள் தாரை வார்த்து கொண்டிருக்கிறார் என்பதும் அனைவரும் மனதிலே நிறுத்துங்கள். வாழை சித்தனுக்கு அரோகரா. வாழை சித்தனுக்கு அரோகரா.
வாழை சித்தனுக்கு அரோகரா. வாழை சித்தனுக்கு அரோகரா. சிவமகா வாழை சித்தனுக்கு அரோகரா. இறை சித்தனுக்கு அரோகரா. இறை அவதார சித்தனுக்கு சித்தனுக்கு அரோகரா. அவதார சித்தனுக்கு ஆற்றல் அரோகரா. கொண்ட சித்தனுக்கு அரோகரா. வாழும் குருவிற்கு அரோகரா. வாழும் குருவிற்கு உங்கள் குருவிற்கு அரோகரா. பஞ்ச மகா குருவிற்கு அரோகரா. ஆளும் குருவிற்கு அரோகரா. உங்களை ஆட்டுவிக்கும் குருவிற்கு அரோகரா. உங்களுக்குள் ஆடும் குருவிற்கு அரோகரா. பிரபஞ்சத்தை ஆட்டுவிக்கும் குருவிற்கு அரோகரா. பிரபஞ்சத்தை நிகழ்விக்கும் குருவிற்கு அரோகரா. மகா வாழை சித்த குருவிற்கு அரோகரா. மகா வாழை சித்த குருவிற்கு அரோகரா. இறை குருவிற்கு அரோகரா. இறை மகா ஆசானுக்கு அரோகரா. இறை மகா நிலைக்கு அரோகரா. சிவத்திற்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. பரந்தாமன் நிலை கொண்டவனுக்கு அரோகரா. பரந்தாமன் நிலை அரோகரா. கொண்டவனுக்கு அவதாரத்திற்கு அரோகரா. அவதார நிலைக்கு அரோகரா. கல்கி அவதாரத்திற்கு அரோகரா. கல்கி அவதாரம் பெற்றவனுக்கு அரோகரா. கல்கியாய் நிற்பவனுக்கு அரோகரா. கல்கியாய் வலம் வருபவனுக்கு அரோகரா. பிரபஞ்சத்தை வலம் வருபவனுக்கு அரோகரா. ஞானத்தை கற்றுக் கொடுப்பவனுக்கு அரோகரா. ஞான தலைவனுக்கு அரோகரா. அகத்தியன் சீடனுக்கு அரோகரா. அகத்தியனை பெற்றவனுக்கு அரோகரா. சிவத்தை அறிந்தவனுக்கு அரோகரா. சிவத்தை அறிய பெற்றவனுக்கு அரோகரா. சிவத்தை அறிய வைப்பவனுக்கு அரோகரா. சிவமாய் உங்களுக்குள் வாழ்பவனுக்கு அரோகரா. 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 அரோகரா.